Subscribe to my channel and hit the bell icon so you never miss any video from my channel. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ப்பமாக இருக்கும்போது அம்மாக்கள் எல்லாமே தன்னோட குழந்தை நல்ல கலராக அழகாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தர்பூசணி பழம், அதாவது தர்பூசணி பழம் சம்மர் சீசனில் நல்லா கிடைக்கும், நமக்கு இப்போ நிறையவே கிடைக்கும். தர்பூசணி பழத்தில் தோலோட நிறத்தை பாதுகாக்கிற மெலனின் அப்படிங்கிற சக்தி இருக்குது. ஸோ நம்ம இந்த சம்மர் சீசனில் கர்ப்பமாக இருக்கும்போது தர்பூசணி பழம் அடிக்கடி சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா குழந்தை நல்லா கலராக பிறக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பழங்காலத்திலிருந்தே நம்ம முன்னோர்கள் குழந்தை நல்லா கலராக பிறக்கிறதுக்கு குங்குமப்பூ சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ குங்குமப்பூ வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் பாலில் கலந்து சாப்பிட்லாம். ஏன் அப்படின்னா குங்குமப்பூ ரேட் ஜாஸ்தி. வாரத்துக்கு ஒரு முறை பாலில் கலந்து குங்குமப்பூ கர்ப்பமாக இருக்கும்போது சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தை நல்லா கலராக பிறக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஆரஞ்சு பழம் பொதுவாகவே கர்ப்பமாக இருக்கும்போது சாப்பிட்டீங்க அப்படின்னா உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே தரும். நம்ம டயர்டாக இருந்தோன்னா ஆரஞ்சு பழம் சாப்பிட்டோன்னே புத்துணர்ச்சி ஆயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற விட்டமின் சி குழந்தையோட நிறத்தை கூட்டுறதுக்கு உதவுது. நெய், கர்ப்பமாக இருக்கும்போது பசும்பாலில் செய்யப்படுற நெய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஏதாவது சாம்பார் சாதம் அந்த மாதிரி சாதம் செய்யும்போது நெய் கலந்து சாப்பிடுங்க. இது உங்களோட ஆரோக்கியத்திற்கும் குழந்தையோட ஆரோக்கியத்திற்கும் உதவுறது மட்டும் இல்லாமல் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையோட தோலோட நிறத்தை கூட்டுறதுக்கும் இது உதவுது. பாதாம் பருப்பு புரதச்சத்து இருக்கிற ஒரு பருப்பு வகை. நம்ம கர்ப்பமாக இருக்கும்போது டெய்லி ஒரு 4-5 பருப்பு சாப்பிட்லாம். பாதாம் பருப்பு சாப்பிட்றதுனால குழந்தையோட பிரெயின் பவரை கூட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாதாம் பருப்பு சாப்பிட்றதுனால குழந்தையோட நிறத்தை அதிகரிக்கிற சத்தும் இதில் இருக்குது. முட்டை சாப்பிட்லாம். அதுவும் நாட்டுக்கோழி முட்டை தான் சாப்பிடணும். நம்ம கிராமப்புறங்களில் நாட்டுக்கோழி முட்டை நிறையவே கிடைக்கும். நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்றதுனால நம்ம குழந்தைங்க நல்லா கலராக பிறக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களோட கருத்து. பால், நம்ம கர்ப்பமாக இருக்கும்போது டெய்லி 1 டம்ளர் பால் குடிக்கலாம். அதுவும் பசும்பால் தான் குடிக்கணும். நம்ம பசும்பால் குடிக்கிறதுனால குழந்தையோட வளர்ச்சியும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட எலும்புகளும் ஸ்ட்ராங் ஆகும். பசும்பாலில் குழந்தையோட நிறத்தை அதிகரிக்கிற சக்தி இருக்குது.